இந்த தறிமுகப் பக்கம் உங்கள் மனதை அமைதியாகவும் வழிநடத்தக்கூடிய ஒரு பயணத்தை தொடங்குகிறது. இங்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட தத்துவங்கள், இன்றைய ஏஐ இசையும் பார்வை விளக்கங்களும் ஒன்றிணைத்து உங்கள் வாழ்க்கையை எப்படி புதுப்பிக்க முடியும் என்பதை காண்பிக்கப் போகின்றோம். நமக்கு இன்று தகவல் பெரும்பாய்வாக உள்ளது. தகவல்கள் நம்மை சூழ்ந்தாலும் உண்மையான மன அமைதி கிடைக்கிறதா என்று கேட்பது இயல்பான விசாரணை. இந்த பக்கத்தில் நாம் துணிகரமான ஒரு சந்தேகத்தை எடுத்துக்கொண்டு அறிவும் அமைதியும் எப்படி சேர்க்கப்படலாம் என்பதை ஆராயப் போகிறோம். வாழ்க்கை கடினம் என்று தோன்றலாம், ஆனால் உண்மையில் கடினம் என்பது சரியாக பெருக்கம் செய்யாமல் வாழ்தல்தான் என்று சொல்வார்கள். இக்காட்சியில் உள்ள மரபு உரையாடல் வாழ்க்கையை எளிமையாக புரிந்து நமது ஒவ்வொரு பயணத்தையும் தர்மபூர்வமாக மாற்ற அழைப்பதாகவும். வணிகத்தில் முன் சிந்திக்கும் அனைவருக்கும் பொதுவாக தோன்றும் கேள்விகள் இருக்கின்றன. காலக்குட்பாடு, ஆபத்து, நன்மை ஆகியவை எப்படி சமனாகக் கொள்ளலாம்? இங்கே திருக்குறள் சொல்வதைக் கொண்டு நாம் எளிய செயல்முறை வழிகளைப் பற்றி பேசப்போகிறோம். இது உங்கள் தொழிலுக்கு தெளிவான வழிகாட்டியாக அமையும். ஒரு சாதாரண மனிதராக மன அமைதியை பெறுவது எளிதல்ல. உலகம் வேகமாக ஓடும்போது நம் மனம் பின்தள்ளப்படுவதாக உணரப்படும். இந்த பகுதி அந்த அலைகளை வழங்காமல் மனதை மிதமானதாக வைத்துக்கொள்ளும் நடுநிலை பயிற்சிகளை தருகிறது. குடும்பம், உறவுகள் மற்றும் பொறுப்புகள் சரியான முறையில் சமநிலைப்படுத்தப்படாதால் மன அழுத்தம் உயரும். இங்கு நாம் குழந்தைகளுக்கான சிந்தனை முறை, உறவுகளில் தோன்றும் பதட்டங்களை கையாளும் வழிகள், பயமும் கோபமும் எப்படி விலக்கப்படுவது என்பதில் திருக்குறள் அடிப்படையிலான பரிந்துரைகளை பகிர்கிறோம். இளம் தலைமுறை, மாணவர்கள் மற்றும் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்க்கை பாதையை தேர்வு செய்யும் அனைவரையும் இந்த அமைதி உரை சிந்தனை ஆதரிக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு அடிப்படை மதிப்புகள் மற்றும் தனித்துவ நோக்கங்களை கண்டுபிடிக்க உதவும் எண்ணங்கள் வழங்கப்படுகின்றன. நாம் தேடும் அமைதி பணத்திலும் பதவியிலும் இல்லை என்று இந்த பக்கம் தெளிவுபடுத்துகிறது. உண்மையான அமைதி என்பது சாதாரணம், ஆனியின் உண்மையான ஒரு உண்மையில் இருந்து வருகிறது என்று கூறி அந்த தத்துவ பொறுப்புகளை சிந்திக்கும்படி அழைக்கிறது. திருக்குறள் மனிதன் மனிதனாக வாழு என்று கூர்ந்து சொல்லும் இந்த அதிவிசேஷ குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன் மாற்றமில்லாமல் இன்று நமக்கு வழிகாட்டுகிறது. அதன் பொருட்கள் நாளைக்கு நம் நடத்தை விவாதிக்கக்கூடியதாகவே இருக்கும். பழமையான ஞானத்தை இன்று நவீன வடிவத்தில் கொண்டு வருவது இந்த ப்ராஜெக்டின் நோக்கம். ஏஐ சிம்பனி மியூசிக் மற்றும் விஷுவல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ற தொழில்நுட்பங்கள் மூலம் அந்த குறள்களை இசை, குரல் மற்றும் பட ரீதியில் விளக்கமாக்கி உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் மாற்றி வழங்குகிறோம். இது ஒரு பாடத்திட்டம் அல்ல, இது ஒரு செயல்முறை. ஒரு குறளின் உண்மையை எடுத்து அதற்கு இசை வைக்கிறோம், பின்னர் கதை சிறை படங்களால் மனதில் உறுதி செய்கிறோம். சுலபமான விளக்கங்களுடன் அந்த அறிவை வருகின்ற நாள்களில் நடைமுறைப்படுத்த உதவுகிறோம் என்று இந்த பக்கம் சொல்கிறது. ஒரு குறள், அதைச் சுற்றியுள்ள இசை, அதற்கு ஒத்த விஷுவல் ஸ்டோரி, எளிய விளக்கம் மற்றும் வாழ்க்கையில் பயன்பாடு ஆகியவற்றின் தொடர் வழிமுறையை கீழே ஒரு தொடராக பார்க்கலாம். இந்த ஒற்றை செல்லுபடியாகவும் நடைமுறையே உங்களுக்கு தெளிவான செயல்பாட்டை கொடுக்கும். நாம் ஒரு ஞானியானா அல்ல, உதவியாளர் போலவே செயல்படுகிறோம். கற்பனையை உண்டாக்கி பழைய அறிவை புதிய தொழில்நுட்பங்களுடன் இணைத்து உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்பதை சக தமிழனாகவும் நம்பகமான வழிகாட்டியாகவும் விளக்குகிறோம். இந்த பகுதி உங்கள் கிட்டத்தட்ட வழங்கப்படும் விஷயங்களை சுருக்கமாகச் சொல்கிறது. ஏஐ சிம்பனி மியூசிக் மற்றும் விஷுவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எனும் தொகுப்பு, தெளிவான ஒலி மற்றும் படவிளக்கங்கள் உங்கள் செயல்பாட்டிற்கு உடனடி பயன்கள் என்று இத்தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் உங்கள் வளர்ச்சிக்கான கூடுதல் ஆவணங்கள் மற்றும் வழிகாட்டிகள் இதனைச் சேர்ந்தவையாக உள்ளன. உதாரணமாக, தி எவல்யூஷன் ஆஃப் an expert, e-learning industry stats, digital ecosystem model, 3 pillars of
வீடியோ இன்ஃப்ளூயன்ஸ், த 4 ஸ்டேஜ் இன்ஃபோ ப்ராடக்ட் ஃபனல், வீடியோ மார்க்கெட்டிங் ப்ளூ பிரிண்ட் ஆகிய சேர்ந்து உங்கள் பயணத்தை கூட்டும்.